Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard unit 3 ல இருந்து example sums தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி first 2 lessonsக்கு example sums போட்டுருக்கோம். நிறைய lesson contents போட்டுருக்கோம். சோ மறக்காம அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாத்துருங்க. சோ இன்னைக்கு தான் நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதல இருக்க வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது second example sum. Example குரிய question என்ன அப்படினா if two objects of masses 2.5 kg and 100 kg experiences the same force 5 Newton, what is the acceleration experienced by each of them? ரெண்டு மாஸ் கொடுத்திருக்காங்க, ரெண்டுலயுமே சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அதுல அக்ஸலரேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கிவன் எழுதிடலாமா? மாஸ் என்னது? ஃபர்ஸ்ட் மாஸ் m1 எடுத்துக்கலாம், that is 2.5 kg. செகண்ட் மாஸ் m2 எடுத்துக்கோங்க, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 100 kg. ரெண்டுமே கேஜியில் தான் இருக்குது, ஸோ கன்வெர்ட் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஸ் வேல்யூ 5 நியூட்டன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நியூட்டன் செகண்ட் லா படி F = ma. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கேட்டுக்கிறது என்னது? அக்ஸலரேஷன் என்னன்னு கேட்டுக்காங்க. ரெண்டு மாஸுக்கும் என்னென்ன வந்திருக்கு? A, M, F, அதாவது ஃபோர்ஸ், மாஸ், அக்ஸலரேஷன் 3 டேர்ம்ஸ் வந்திருக்கு. மூணுக்கும் நமக்கு காமனாக வர ஒரே ஈக்குவேஷன் என்னதான்? F = ma. அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போது நீங்கள் என்ன ஃபார்முலான்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கொடுத்துருக்கிறதோடைய சிம்பிளை நோட்டிஃபை பண்ணி மாற்றி எழுதுங்க. எழுதினதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நம்ம என்ன படிச்சிருக்கோம், எதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கனாலே எழுதிடலாம். ஸோ அப்போ இங்கே ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ரெண்டுக்குரிய ஆக்ஸலரேஷன் கேட்டிருந்தாங்க. ரெண்டுக்கும் சேம் ஆக்ஸலரேஷன் வரப்போகிறது இல்லை, மாறதான் போகுது. ஸோ அப்போது ஆக்ஸலரேஷன் பதில் மாற்றினே என்ன வரும்? A = F/m. அப்போது ஃபஸ்ட் இதுக்குரிய ஆக்ஸலரேஷன்னா A1 = F/m1. F-ஓட வேல்யூ எவ்வளவு? 5. M1ஓட வேல்யூ என்னது? 2.5. கீழே பாயிண்டில் இருக்குது. ஸோ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 50/25 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். அக்ஸலரேஷனோட யூனிட் என்னது? மீட்டர்/செகண்ட்². ஓகேவா? ஸோ போட்டாச்சு. ஃபஸ்ட் இதுக்குரிய ஆன்சர் கரெக்டு. ஸோ அடுத்த செகண்ட் ஆக்ஸலரேஷன், செகண்ட் ஆப்ஜெக்டோட ஆக்ஸலரேஷன் அப்போ என்ன வரும்? F/m2. F வேல்யூ இஸ் 5. m2ஓட வேல்யூ எவ்வளோ? 100 kg. ஸோ ஜீரோஸ் தான் இருக்குது. 2 டிஜிட்க்கு அப்புறம் முன்னாடி பாயிண்ட் தள்ளி வச்சிங்கன்னா 0.05 மீட்டர்/செகண்ட்². ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சுல. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஆப்ஜெக்டோடைய மாஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுலேயும் சேம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அக்ஸலரேஷன் ரெண்டுக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மூணையும் ரிலேட் பண்ணிங்கன்னா F = ma ஃபார்முலா. அதை ரீஅரேஞ்ச் பண்ணி அக்ஸலரேஷன் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து அக்ஸலரேஷன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அக்ஸலரேஷனோட யூனிட் என்னது? மீட்டர்/செகண்ட்². ஸோ என்னடா இது ஃபோர்ஸுக்கு நியூட்டன், அடுத்து மாஸ்க்கு கேஜின்லாம் இருக்கே, இப்போ எப்படி நம்ம இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நியூட்டனை நம்ம கேஜி, மீட்டர், செகண்ட்ஸ்லையும் நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.